நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி ரொம்ப தெளிவாக அழகாக இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எடுத்து கூறியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை திருப்பாவையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல்களின் மூலமாக அந்த இறைவனை உணர்ந்து கொள், இறைவனை காணவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆவால பாடல் பாடியிருப்பாங்க. ரொம்ப நேரம் தூங்குறதுக்கெல்லாம் வேலை இல்லை, எந்திரி அப்படின்ட்டு இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து சொல்லி எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான பாடல்களை நிறைய நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஏன் இந்த மாதத்தில் அது குறிப்பிட்டு சொல்கிறாங்க? இந்த மார்கழி மாதம் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்ட்டு வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற மாதங்கள் எல்லாம் இறை வழிபாட்டிற்கு உகந்தது இல்லையா அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறத தான் அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ காலையில் நேரமே எழுந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பழகு, எப்போ இந்த மாதத்திலாவது எழுந்திரிச்சு பழகு அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு நேற்று நிறைய விபூதியை அணிந்து அப்பனை மனதார நினைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி திருவெம்பாவை பாடல்களை பாடி மனதார எம்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம். இது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழும்ப முடிந்தால் எந்திரிச்சு இறைவனை போற்றி பாடுங்கள், உங்கள் மனதுருகி பாடுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம், இறைவன் மீது அன்பு செய்வோம். அதே போல் நிறைய நமக்குள்ள ஒரு ஆத்ம ஒரு விசாரணை செய்து ஒரு தெளிவு பெற்றிருப்போம். நம்ம வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய சில விஷயங்களை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பார். நம்ம செய்கிற இந்த முயற்சியின் காரணமாக நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருப்பார். மறந்துடாதீங்க, இதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுவோம், அப்பா நாய்க்கு கூட ஒப்பானவன் இல்லையா, நான் நிஜமாலுமே நாய்க்கு கூட ஒப்பானவன் அல்ல, அதனினும் கீழ்பட்டவன். நிறைய இடத்துல இதை நால்வர் பெருமக்கள் பாடும்போதும் பார்த்தீங்கன்னா மனிதனாக கூட இல்லை, நான் அப்படியே கீழே கீழே அப்படிங்கிறத தன்னை இறக்கி பாடியிருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்ட்டு யோசிச்சோன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குணங்கள், மனிதனுக்கே உண்டான குணங்கள்னு சில இருக்கும். தெய்வ பக்தியில் உயர்ந்தவராக இருப்பார்கள், ஆனாலும் சின்ன சபலம் ஏற்பட்டுரும். சபலம் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டுமல்ல, சின்ன சின்ன ஆசை பாசங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சபலம்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஆசை ஒரு இடத்துல வந்துடுது அப்படிங்கும் போதே அவ்வளவு நாள் நம்ம இறைவன் மீது காதலாக இருந்து அவர் மீது பாசம் செலுத்தி நிறைய விஷயங்களை உணர்ந்து அவர்தான் எல்லாம் என்று ஆன போது நம்ம மனதிற்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஒரு நிலையை நோக்கி நாம் சென்றிருப்போம். சாதாரணமாக இல்லை, பொதுவாக பிரணவ மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் வாங்கி இல்லை பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லி அப்படியே பக்குவம் அடைஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த இறை அனுபவத்தை பெறும் பொழுது அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருப்போம், அப்படியே பரவச நிலையில் பறந்திருப்போம். அப்படி ஒரு நிலையை நோக்கி போனவன் திடீர்னு ஒரு சின்ன சபலம் அவ்விடத்தில் ஏற்படுகிறது, ஏதோ ஒன்று ஆசை அவ்விடத்தில் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளவுதான். நம்ம எந்த அளவுக்கு உயர செல்லணும்னு நினச்சோமோ அந்த அளவுக்கு போனோம், எல்லாத்தையும் கொண்டாந்து கீழே விட்டுரும். ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். நீ எப்படி ஒரு உயரத்திலிருந்து இறை அனுபவத்தை அனுபவித்தாயோ அதற்கு நேர்மாறாக கீழே உட்காந்துட்டு அந்த உணர்வுகளை உணரவே முடியாது. காரணம், மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சபலம் அப்படிங்கிற விஷயம், அந்த ஒரு பொறாமையாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், குரோதமாக இருக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் அனுபவித்த எல்லா விஷயமே ஒன்றும் இல்லைன்னு போயிடும். அதை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை சித்பவானந்தர் ஐயா சொல்லும் போதும் கூட அதை குறிப்பிட்டு சொல்லுவார். அது நீர் நிறைந்த பானையில் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி அப்படிங்கிறத அந்த இடத்துல வகுத்து சொல்லுவாங்க. என்னத்துக்கு அதை சொல்கிறாங்க? நிறைய தண்ணி இருக்குது, ஒரு சின்ன ஓட்டை அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வெளியே போயிடும். அது திருப்பியும் ஒன்றுமில்லாத பானையாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் மனசு நிறைய இறைபக்தி இருக்குது, சிவானுபவம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துலேயும் ஒரு சின்ன சபலத்தை நீங்கள் அந்த இடத்துல அனுபவிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். பொதுவாக ஒரு போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவை அப்படிங்கும் போது தான் போராட்டம் வரும். எப்போ இந்த போராட்டம் வரும்? ஒரு மனிதனுக்கு தேவை அப்படிங்கும் போது. பொதுநலத்துக்காக போராடுவாங்களா அப்படின்னா அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல சுயநலத்தால் அடிபட்டிருப்பாங்க. தனக்கு இந்த பிரச்சனை வந்ததே, நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால தான் இந்த பிரச்சனை, அதனால் மற்ற மக்களுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு போராடுவாங்க. அப்போ ஒருவன் தனக்கு பிரச்சனை வரும்போது தான் உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கின்றான். தான் சுகவாசியாக இருக்கும் போது மற்றவர்களை பற்றி யாருமே இந்த உலகத்தில் நினைக்கிறது இல்லை. ஒரு மனிதன் ஒரு அடி படுறான் அப்படிங்கிறப்ப தான் மற்றவங்களை பற்றியெல்லாம் சிந்தனைகள் வரும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த சுகவாசி அப்படிங்கிறத நம்ம இந்த பொருள் உலகளை வச்சு பார்த்தோம்னா வேற பொருள். அதே பொதுவாக இந்த யோக கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுகவாசி அப்படின்னா குருமார்களை சொல்லலாம். ஆனால் குருமார்களை நான் முன்னாடி சொன்னதுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லா விதமான உணர்வுகளையும் பெறுவார்கள். உள்ளூரை பார்த்தீங்கன்னா அந்த சிவானுபவத்தை நிறைய பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த அனுபவத்தை ஏன் யாருமே வேண்டி நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி இருக்க குருமார்கள் வந்துட்டு நிறைய உபதேசங்கள் சொன்னாலும் சீடர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அதை அவ்வாறே உள்வாங்கிக் கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஓட்டை விழுகிற மாதிரி அவர்கள் மனசுக்குள்ள ஒரு சபலம் வந்துருச்சுன்னா அதனுடைய முழு பலனையும் அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போகிறது. அப்போ குருமார்கள் உபதேசிக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதை அவ்வாறே வாங்கி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்றால் அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு உன்னதமான உணர்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும். காரணம் அது எனக்கு தேவை. அந்த உணர்வு அப்படிங்கிறது எனக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போராடி ஆகணும். எதற்கு எதிராக? மனதுக்குள் ஏற்படும் சபலத்திற்கு எதிராக, என்னை வீணாக்க துடிக்கின்ற அந்த சபலத்திற்கு எதிராக நான் போராடித்தான் ஆக வேண்டும். அந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அனைத்தை விடவும் மிகவும் பயங்கர சக்தியானதாக இருக்க வேண்டும். நீ எந்த ஒரு பொருளை சொல்கிறாயோ அதை விட சக்தியானதாக அந்த போராட்டத்தின் வலிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ அந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி சிவானுபவத்திலேயே மூழ்கி இருக்க முடியும். மாறாக அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருகிறீர்கள் அப்படிங்கும் போதே என்ன ஆகிடும் அப்படின்னா படிப்படியாக நம்மளுடைய அனுபவங்கள் குறைந்து ஓட்டப்பானையாக ஆகிடுவோம். உள்ளே எதுவுமே இருக்காது, வெறும் ஈ பூந்து கொடமடான்னு சத்தம் வர்ற மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த குளிர்ச்சியை உணர முடியாது, அந்த நிறைந்த தன்மையை நம்மால் உணர முடியாது. அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு விஷயத்தை வெளியிருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அந்த அழகுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் எந்த மனமுமே இருக்காது. அது பக்கத்தில் போனீங்கன்னா காற்று அது மீது பட்டு வருது அப்படின்னா ஒரு சாதாரண செடியில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். நல்ல வாசனையான பூக்கள் அங்கு மலர்கின்றனன்னு வச்சுக்கோங்க. நல்ல வாசனையான பூ, நீங்கள் எந்த பூ வச்சுக்கிட்டாலும் சரி அந்த பூ அங்கே மலர்கின்றது. நீ இங்கே அந்த இடத்துக்கு போகிறீங்க, ஏற்கனவே அந்த செடி பக்கத்தில் போன இடத்துல போனீங்கன்னா அந்த செடியிலேருந்து ஒரு மாதிரி மனம் வந்திருக்கும், ஆனால் இப்போ திடீர்னு மாறி இருக்கும். இப்போ திடீர்னு அந்த வாசம் வந்து அப்படியே ரொம்ப ரம்யமானதாக மாறி இருக்கும். நீங்கள் நின்னது ஒரே இடம் தான், அந்த செடியும் ஒரே செடி தான். திடீர்னு எப்படி வாசம் வருது அப்படின்னா அந்த பூக்களினால் ஏற்படுகின்ற அந்த மனம் அப்படிங்கிறது அந்த காற்றிலே பரவி அந்த காற்று அந்த மனதை திருடி கொண்டு வருகிறது, வந்து உங்களிடம் சேர்க்கிறது. உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த பூக்களின் மனத்தை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த செடியிடம் அந்த மனம் இல்லையா, இல்லாமல் போயிருக்கலாம். அந்த பூ மலர்ந்ததுமே அந்த வாசத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படித்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு இறைவனுடைய இருப்பை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சி அலாதியானதாக இருக்கும். எப்பொழுது அந்த இருப்பை நம்மால் உணர முடியவில்லையோ அவ்விடம் வெறுமையாகத்தான் இருக்கும். செடி போல தான் இருக்கும், எதையும் உணர்ந்து கொள்ள முடியலைன்னா. நீங்கள் இறைவனுடைய இருப்பை உணர்ந்து கொண்டால் அங்கு பூ மலர்ந்ததை போல் மனம் அதிகமாக இருக்கும். காரணம் ஒன்றுதான், இறைவன் இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்விடத்தில் மலர் இருப்பது எப்படி காற்று உங்களுக்கு தூக்கி கொண்டு வந்ததோ அதே போல இறைவன் இருப்பை உங்களது மனது உங்களுக்கு சொல்லி காட்டும், இவ்விடத்தில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு. அதை நோக்கிய பயணம்தான்
ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க.